Bonjour les amis, வணக்கம் நண்பர்களே. Aujourd'hui, on va faire du poulet pané maison. இன்னைக்கு homemade roti தூள் கோழி செய்ய போகிறோம். Pour faire ces panés, j'ai utilisé 6 cuisses de poulet. இதுக்கு 6 கோழி தொடையை எடுத்து அதில் இருக்கிற தோலையும் அந்த எலும்பையும் அகட்டிட்டு அதை துண்டு போட்டு அது மேலே தூள் போட்டு பெசரி வச்சுருக்கேன். J'ai enlevé la peau et les os des cuisses de poulet. J'ai assaisonné avec du sel, du piment fort moulu, de la fenouil moulue, du gingembre et de l'ail moulu et un peu de curcuma. Mais si vous n'avez pas tous ces épices, c'est pas grave. Utilisez que le poivre et le sel, ça fera l'affaire aussi. நான் இதில் உப்பு, வெறும் மிளகாய் தூள், பெருஞ்சீரகத்தூள், இஞ்சி பூண்டு தூளும் மஞ்சத்தூளையும் போட்டு பெசரி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, வெறும் உப்பும் மிளகுத்தூள் மட்டும் போட்டு பெசரி வச்சுக்கோங்க. J'ai battu 5 œufs avec du sel et du poivre, mais au total j'ai utilisé 11 œufs environ. இங்கே ஒரு 5 முட்டையை உப்பும் மிளகுத்தூளையும் போட்டு அடித்து வச்சுருக்கேன். எனக்கு மொத்தமாக 11 முட்டை தேவைப்பட்டது. J'ai aussi mis à ma disposition un peu de chapelure. Vous pourrez utiliser n'importe quelle chapelure. Moi j'ai utilisé du panko. ஒரு பவுலில் கொஞ்சம் ரொட்டி தூளை கொட்டி வச்சுக்கோங்க. எந்த ரொட்டி தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, டிஸ்கோ அரைச்சி செஞ்சாலும் பரவாயில்ல. அப்படி இல்லைனா கடையில் நீங்கள் வாங்கினாலும் சரி தான். இங்கே பொங்கோன்னு சீன கடையிலலாம் கிடைக்கும். அந்த ரொட்டி தூள் தான் நான் யூஸ் பண்ணின்னு இருக்கேன். Et on va prendre aussi de la farine de blé. கொஞ்சம் மைதா மாவையும் எடுத்து வச்சுக்கோங்க. J'ai laissé chauffer une poêle avec un fond d'huile végétale. அடுப்பில் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். Voilà les amis, c'est parti, on va faire les panés. இப்போ நம்ம ரொட்டி தூள் கோழி செய்ய ஆரம்பிக்கலாம். J'ai sorti le poulet qui est bien mariné avec les épices. நல்லா தூள் போட்டு ஊற வச்சுருந்தோம்ல அந்த கோழியை, அதை எடுத்துக்கிட்டேன். இப்போது அந்த எடுத்து முதல்ல மைதா மாவில் போடணும். மைதா மாவில் இப்படி போட்டுடுங்க எல்லாத்தையும். கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம். J'ai pris les morceaux de poulet qui ont été marinés avec les épices, puis je les passe sur la farine. Je fais en sorte qu'elle soit bien enrobée de farine de blé. மாவில் நல்லா அந்த மாதிரி பிரட்டி எடுத்துருங்களா, அப்போ தான் நல்லா ஒட்டிக்கும் மைதா மாவு. Puis je trempe une première fois chaque morceau fariné dans l'œuf. அதுக்கப்புறம் ஒரு துண்டு இருக்குதுல்ல, அந்த துண்டு எடுத்து முட்டையில் நல்லா நினச்சி எடுத்துருங்க. Puis je vais mettre de la chapelure par-dessus. Voilà, je roule sur la chapelure aussi. Et je refais la même chose. Je vais encore une fois tremper dans l'œuf, puis la chapelure, mais pas dans la farine. இதை 2 வாட்டி செய்யணும். முதல் முட்டையில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் ரொட்டி தூளில் பரட்டிட்டு திரும்பவும் முட்டையில் நனைச்சிட்டு திருப்பியும் ரொட்டி தூளில் பரட்டிடுங்க. மைதா மாவில் திரும்ப செய்ய தேவையில்ல. இதை மட்டும் 2 வாட்டி செஞ்சுருங்க. மைதா மாவில் 1 வாட்டி மட்டும் செஞ்சால் போதும். Voilà, une fois que c'est fait, il faut juste déposer sur l'huile chaude. On va venir déposer tous les morceaux un par un ainsi. இப்போது ரெடி பண்ண கோழி துண்டை ஒன்று அந்த எண்ணெயில் வைங்க. La cuisson de ces panés va être très longue parce qu'on va travailler sur feu très doux. On va retourner de temps en temps et puis on va appuyer avec une spatule par-dessus parce que la viande qu'on a utilisée, c'est de la viande crue. Elle n'est pas cuite, donc il faut aller doucement. Si vous travaillez sur feu vif, vous allez voir que la chapelure elle va griller et la viande elle sera pas cuite du tout et ce sera pas bon. Donc il faut aller doucement. On va faire doucement et tranquillement. À la fin vous allez voir, ce sera trop bon. நம்ம பஜ்ஜிலாம் செய்யும் போது கறியை வேக வச்சுட்டு செய்வோம். இந்த மாதிரி பச்சை கறியில் செய்ய மாட்டோம். இதில் பச்சை கறியில் செய்கிறத விட்டு கறி நல்லா மெலிதாக வெட்டிட்டு நம்ம சிறு தீயிலே வேலை செய்யணும். அது இல்லாமல் நீங்கள் அதிக தீ வச்சு செஞ்சிங்கன்னா மேலே ஃபுல்லாக கறிக்கிடும், உள்ளார கறி வேகவே வேகாது. கறியை போட்டுட்டு பொறுமையாக திருப்பி விட்டுட்டு கரண்டியால் அழுத்தி விடுங்க. நல்லா வெந்துடும். பொறுமையாக செய்யுங்க. நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் நல்லா வெந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அவசரப்பட்டு கடகடன்னு போட்டு எடுத்துட்டோம்னா உள்ளார வேகாது, அது நல்லாவே இருக்காது, கெட்டது. அப்படி பச்சை கறி தின்றது மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக செய்யுங்க, பொறுமையாக செய்யுங்க. நான் ரொம்ப நேரம் நின்று செஞ்சுன்னு இருந்தேன். அதனால் கொஞ்சம் பேருக்கு செஞ்சால் நல்லது. இது அதிகப்படியாக செஞ்சுட்டேன், ரொம்ப நேரம் ஆகிடுது. ஆனால் சாப்பிடும் போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சின்னு சொன்னாங்க. இந்த கறியை கட் பண்ணி எலும்பெல்லாம் எடுக்க காட்டியுமே ரொம்ப டைம் ஆகிடுது. ஆனால் நம்ம ஆசையாக செய்யும் போது நேரங்காலம் பார்க்கக்கூடாது, டைம் எடுத்து செய்யணும் இதெல்லாம். Le plus long dans cette recette, c'est la cuisson et évidemment le fait d'enlever les os de chaque cuisse de poulet et d'enlever la peau aussi. Donc si vous n'avez pas beaucoup de temps,
Alors faites avec des filets de poulet et ne faites pas beaucoup quand même. Quand vous allez faire, allez-y, faites avec au moins 4 filets de poulet. Ça ne sera pas trop long. Moi j'ai fait vraiment pour un régiment parce que j'avais fait beaucoup. C'était super bon avec les cuisses de poulet, mais c'était trop long quand même. Mais bon les amis, c'est pas pour vous décourager que j'ai dit tout ça. C'est juste, je voulais que vous ne soyez pas surpris en voyant le temps que ça prend ou que vous faites à la va-vite et que c'est pas bon du tout. Dans ce cas-là, c'est pas ma faute, je vous ai prévenu quand même. நண்பர்களே, இது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு செய்யாமல் விட்டுறாதீங்க. ஈஸி ரெசிபி தான், டைம் தான் கொஞ்சம் அதிகப்படியாக ஆகும். ஆனால் அவசரமாக செஞ்சுட்டு நீங்கள் கறியெலாம் வேகாமல் சாப்பிட்டுட்டிங்கன்னா என் மேலே சொல்லிடாதீங்க. இது நான் சொன்ன மாதிரி பொறுமையாக செய்யுங்க, நிறைய டைம் ப்ரிவ்யூ பண்ணி செய்யுங்க. அப்புறம் பாருங்கள், சூப்பராக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. அதுக்கு தான் மீண்டும் சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு, அதுக்கு தான் சொல்கிறேன். ஆனால் டைம் எடுத்து செய்யுங்க, எது இருந்தாலும் டைம் எடுத்து பொறுமையாக செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் பாட்டிலாம் சூப்பராக செய்வாங்க, ஆனால் நிறைய டைம் எடுப்பாங்க, ஆனால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சாப்பாடு. அந்த மாதிரி டைம் எடுத்து செய்யணும். அவசரமான உலகம் இது. இதில் நீங்கள் கடன் செஞ்சு தூக்கி போட்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காது. அதுக்கு தான் சொல்லிட்டேன். Voilà les amis, j'ai sorti chaque pané. Ils sont bien dorés, bien cuits et c'est parfait. இப்போ பாருங்கள், ரொட்டி தூள் கோழி எல்லாம் ரெடி ஆகிடுது, ஆயினே வருது. இதில் எப்படி இருக்குது பாருங்கள் கலரு. நல்லா இந்த கலர் வந்துடணும். நல்லா வெந்துடுது, நல்லா இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. ரொட்டி ஆக ரொட்டி தூள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி முட்டையும் ஆக அப்பப்போ போட்டு உப்பு மிளகுத்தூள் போட்டு அடிச்சுக்கோங்க. மைதா மாவு குறைஞ்சாலும் போட்டுக்கோங்க. நான் இதில் எவ்வளோ அளவுன்னு சொல்லலை உங்களுக்கு, எவ்வளோ அளவு தூள் போட்டேன் மிளகாத்தூள்லான்னு. உங்களுக்கு வேண்டிய அளவு போட்டுக்கோங்க. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான். நீங்கள் மிளகாத்தூளும் உப்பு தூளோட கூட நிறுத்திக்கலாம், இல்லை மிளகுத்தூள் மிளகாத்தூளோடு நிறுத்திக்கலாம். உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி தொடர்ந்து செய்யுங்க. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோவை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். En fait, dans cette vidéo, je n'ai pas dit la quantité d'épices que j'ai mis sur les poulets. Vous faites à votre guise. Et puis, c'est tout pour aujourd'hui. Je vous dis à bientôt pour une prochaine fois. Merci d'avoir vu cette vidéo jusqu'à la fin. À bientôt les amis.